ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். இங்க இருக்க இந்த 4 கிரீன் கலர் லைன்ஸ் பாத்தீங்க அப்படின்னா நாம நிஃப்டிக்கு நேத்துக்கு மார்க்கெட் தொடங்குறதுக்கு முன்னாடி கொடுத்திருந்த லெவல்ஸ். நேற்று காலையில நம்ம கொடுத்திருந்தோம். அந்த லெவல்ஸ் எப்படி ஒர்க் அவுட் ஆயிருந்திருக்கு, லெவல்ஸ் தாண்டி நம்ம சொல்லியிருந்த விஷயங்கள்லாம் நடந்திருக்கா இல்லையா அப்படின்றத செக் பண்ணுங்க. மார்க்கெட் ஓப்பன் பிரைஸ் 26,189, எக்ஸாக்டா நம்மளோட S1 அந்த ஏரியால ஓபன் பண்ணியிருக்கான். ஃபர்ஸ்ட் கேண்டிலோட லோ பாத்தீங்க அப்படின்னா S2 26,150 அந்த இடத்துல வச்சிருக்கான். மேல போயிருக்கான், கீழே வந்து மேல போய் கீழே வந்து மேல போய் ஒரு வழியா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் அந்த ஏரியால ரிஜெக்ஷன். இந்த கேண்டிலுக்கு பேர் ஏதோ சொல்லுவாங்க, ஷூட்டிங் ஸ்டாரோ ஏதோ ஒரு கேண்டில். அந்த கேண்டில போட்டிருக்கான். டைரக்டா திரும்ப S2 வந்து ரீச் பண்ணியாச்சு. ஒவ்வொரு ஏற்றமும் ஒரு இறக்கத்துக்கு உண்டான இடமாவே மாறி போச்சு. மார்க்கெட் நாம பாத்தீங்க அப்படின்னா 26,300 இந்த ஸ்ட்ரைக்குக்கு மேல இருந்து பிரீமியம் சப்போர்ட் கிடைச்சாதான் மேல போக வாய்ப்பு. நம்ம சொல்ற ஸ்ட்ரைக் ஐடிஎம்மாவே இருக்கா அப்படின்றத செக் பண்ணுங்க. மார்க்கெட்டோட ஹை அப்படின்றது 26,275 அந்த ரேஞ்சில் தான் இருக்கு. அப்போ 300 புட்டை ஐடிஎம்மாவே வச்சிருக்காங்க. அப்படி இருக்க பட்சத்துல மார்க்கெட்ல இதுதான் நடக்க வாய்ப்பு அப்படின்றத நமக்கு தெரிஞ்சுக்கணும் நாம. ஓகே, அதை தாண்டி நாம தொடர்ந்து கீழே வந்திருந்தது அப்படின்னா 26,050 அந்த ஏரியா வரையும் ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த ஒரு ஏற்றத்தை கொடுக்காம இங்க இருந்தே ஒரு ஓப்பன் பிரைஸ் கீழே இந்த மாதிரி சஸ்டெயின் ஆகி வந்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த ஏரியாவை ரீச் பண்ணக்கூடிய வாய்ப்பா இருந்திருக்கும். ஆனா மேல ஒரு சின்ன ஸ்விங் கொடுத்துட்டனால அது நடக்காம போயிடுச்சு அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஏன்னா வேணாலும் இருக்கலாம். ஆனா நம்மளோட வியூ என்னவோ கிட்டத்தட்ட அது மட்டும்தான் வேலை செஞ்சுட்டு இருக்கு ஒவ்வொரு நாளும். அது தெளிவாவே தெரியுது. ஓகே, இப்போ நாம இதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு இன்னைக்கு என்ன நடக்க வாய்ப்பு. மார்க்கெட் ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்சிருக்கு. எப்பவுமே ஒரு எக்ஸ்பைரி முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கடந்த எக்ஸ்பைரி ஒரு விஷயத்த சொல்லிட்டு இருக்கோம். திரும்ப புதுசா கரண்ட் எக்ஸ்பைரியா மாறுற அந்த எக்ஸ்பைரி வேற ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்கும். அந்த மாதிரி ஏதாவது முரண்பாடான விஷயங்கள் இருக்கா இல்லையா, ஏன் நடக்க வாய்ப்பு, லெவல்ஸ் என்ன, ப்ரீமியம் என்ன நடக்க வாய்ப்பு, எல்லாத்தையும் அடுத்து பார்ப்போம். தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்க. ஓகே, இன்னைக்கு உண்டான லெவல்ஸ் மார்க் பண்ணியாச்சு. என்ன அப்படின்னா 26,335, 26,269, 26,134, 26,064. இதுதான் நம்ம இன்னைக்கு உண்டான லெவல்ஸா எடுத்திருக்கு. இந்த லெவல்ஸை தாண்டி பிரீமியம் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா 26,250 இந்த ஏரியாவுக்கு மேல நின்று பிரீமியம் சப்போர்ட் அப்படின்றது கிடைச்சாதான் மார்க்கெட் மேல போக வாய்ப்பா இருக்கும். இந்த ஒரு விஷயம் நடக்கல. அதே நேரத்துல மார்க்கெட் ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ்க்கு கீழேயும் இந்த லோக்கு கீழேயும் இந்த மாதிரி ஒவ்வொரு சப்போர்ட்டா மார்க்கெட் இதுக்கு மேல வந்துருச்சு, 250க்கு மேல வந்துருச்சு அப்படின்னா ப்ரீவியஸ் டே க்ளோஸ் பிரைஸ் அப்படின்றதெல்லாம் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகணும். ஆனா இதுக்கெல்லாம் மேல இதுக்கெல்லாம் கீழவே மார்க்கெட் ட்ரேட் ஆகுது அப்படின்னா தொடர்ந்து கீழே போகக்கூடிய வாய்ப்பு. தொடர்ந்து ஒரு ட்ரெண்ட் ரிவர்சல் பண்ணணும் அப்படின்னா 250க்கு மேல வந்து நிக்கணும். 250 கால் அப்படின்ற ஸ்ட்ரைக்கை ஐடிஎம்மாவே வச்சுக்கணும். அப்படி வச்சிருந்தாதான் மார்க்கெட் தொடர்ந்து மேல போக முடியும். இங்க நாம எதுவும் கேண்டில் ஸ்டிக்கை பார்த்தோ இல்ல மார்க்கெட்டோட நியூஸை பொறுத்தோ இல்ல ஓப்பன் இன்ட்ரெஸ்ட், ஆக்டிவ் கான்ட்ராக்ட் இந்த மாதிரி எதுவும் டேட்டாஸை பொறுத்தோ நாம இந்த விஷயங்கள்லாம் எதையுமே பண்றது இல்ல. நம்மள ரெகுலரா ஃபாலோ பண்றவங்களுக்கு தெரியும். ஒருவேளை நீங்க இன்னைக்கு தான் நம்ம சேனலை பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. நம்ம போடுற வீடியோக்கள் பிடிச்சிருந்தது அப்படின்னா தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வாட்ச் பண்ணுங்க. உங்க நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. சரிங்களா? ஓகே, இப்போதைக்கு மார்க்கெட் இந்த 250 அந்த ஏரியாவுக்கு கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ என்னோட வியூ இந்த 250 தாண்டாத வரை மார்க்கெட் மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இன்னைக்கு ரொம்பவும் கம்மி. ஸோ ஒவ்வொரு ரைஸும் அது திரும்ப செல் ஆகக்கூடிய வாய்ப்பை கிரியேட் பண்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கு. இந்த 250 அப்படின்ற ஏரியாவை தாண்டி அட்லீஸ்ட் 230 அப்படின்ற ஏரியாவுக்கு மேலேயாவது மார்க்கெட் நின்னாகணும். இதுக்கு மேல நின்னாதான் ஒரு பையிங் ப்ரெஷர் அப்படின்றத கிரியேட் பண்ண முடியும்.
சரிங்களா? இதெல்லாம் என்ன நடக்குது அப்படின்றத வாட்ச் பண்ணுவோம். மார்க்கெட் ஆல் டைம் ஹைல இருந்து கிட்டத்தட்ட ஒரு 250 பாயிண்ட் ஃபால் ஆயிருக்கு போன வாரத்துல. திரும்பியும் இந்த வாரம் ஆல் டைம் ஹைய பிரேக் பண்றானா இல்லையா அப்படின்றதெல்லாம் நாம அடுத்த வரும் நாட்கள்ல பார்ப்போம். இன்னைக்கு பிரேக் பண்ணி ஆகணும் அப்படின்னா 250 அந்த ஏரியாவை தாண்டி தான் வந்தாகணும். இதுக்கு மேல சஸ்டைன் ஆனாதான் ஆல் டைம் ஹையை பிரேக் பண்ணக்கூடிய வாய்ப்பு அப்படின்றதே கிரியேட் ஆகும். சரிங்களா? நாம நேத்து கொடுத்திருந்த லெவல்ஸ்லாம் ஒர்க் அவுட் ஆயிருந்தது அப்படின்றனால இன்னைக்கு இந்த லெவல்ஸ் அப்படியே வேலை செய்யணும் அப்படின்னு சொல்லி எந்த ஒரு கட்டாயமும் கிடையாது. நாம இந்த ஸ்ட்ரைக்குங்கெல்லாம் இந்த பிரைஸுங்கெல்லாம் கால் புட் இவங்களோட க்ளோஸ் பிரைஸை மட்டுமே பேஸ் பண்ணி தான் நம்ம இந்த லெவல்ஸ் எடுத்திருக்கோம். லைவ் மார்க்கெட்ல அந்தந்த ஸ்ட்ரைக்குங்க என்ன மாதிரி ட்ரேட் ஆகுது அதை பொறுத்து இந்த பிரைஸ் என்னவா ஆக்ட் ஆக வாய்ப்பு இருக்கு அப்படின்றத செக் பண்ணிக்க முடியும். அதை தாண்டி நாம இந்த ஸ்பாட்டோட லெவல்ஸ் இங்க மார்க் பண்ணிருக்க லெவல்ஸையுமே ஒரு ரெஃபரன்ஸ் பாயிண்டா மட்டும்தான் எடுப்போமே தவிர இதை பை செல் பண்ணக்கூடிய இடமா நாம எடுக்கவே மாட்டோம். பை செல் உண்மையாவே எந்த இடத்துல நாம பை பண்ணணும் எந்த இடத்துல செல் பண்ணணும் அப்படின்றத பிரீமியம் தான் நமக்கு சொல்லும். ஒவ்வொரு ஸ்ட்ரைக்ல இருக்க பிரீமியத்தையும் நீங்க பார்த்தாகணும். ஸோ இதை தெளிவா புரிஞ்சுக்கோங்க. இந்த லெவல்ஸை பேஸ் பண்ணி யாரும் பை செல் அப்படின்றத முயற்சி பண்ண வேண்டாம். சரிங்களா? மார்க்கெட்ல இந்த பிரீமியம் இந்த நாம் சொல்லியிருக்க இந்த ஸ்ட்ரைக்குங்க என்னவா ட்ரேட் ஆகுது அப்படின்றத கூட வாட்ச் பண்ணுங்க. ஓகே. மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.